பாஜகவை விட அந்த இடத்துல நம்ம ஏன் வரக்கூடாது? அந்த இடம் வந்து என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் தாவேகா அப்படின்னு வர்றப்ப அது ஒரு நல்ல அணியா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் விஜய். என்ஆர் காங்கிரஸ் நினைக்கணும்ல அது. ஆனா என்ஆர் காங்கிரஸ்ல நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஆர்வமா கேட்கிறாரு, ஆர்வமா பாக்குறாரு. அவர் வந்து விஜய் என்ன பேசுறாருன்னு பாக்குறாரு. அவர் கூட ஒரு பெருங்கூட்டமே உட்கார்ந்து இருந்து அவர் வந்து ரசிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒன்று திரைமறைவுல நடக்குது. விஜய் அவர்கள் தான் முதல்வராகிறோமோ இல்லையோ தனக்கு முன்பு புசி ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா புசி ஆனந்துக்கு தான் பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட அவர் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அங்க ஒரு புசி தொகுதியில அவர் போட்டியிட்டு ஏற்கனவே வென்றி இருக்கக்கூடியவர். பட் நீங்க அங்க இருக்கிற நிலமைப்பு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாநகராட்சிகள் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி அது. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் புள்ளிவரம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். மொத்த வாக்காளர்களே 10,20,000 பேர் தான். அப்ப விஜய் அந்த ஊர்ல 3 தடவை ரவுண்ட் அடிச்சா போதும். தொகுதிக்கு 6,000 ஓட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம். அப்ப அதெல்லாம் விஜய் பொருத்தி பார்க்கிறார். ஒரு நல்ல நகர்வு தான். நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்பே அங்க பாண்டிச்சேரி ஆட்சி கிடைத்தது. கிட்டத்தட்ட 1974ல. துரதிருஷ்டவசமா 21 நாட்கள்ல அந்த ஆட்சி கவிழ்ந்தும் விட்டது. பட் ஆனா அதை ஒரு வாசலா நினைக்கலாம் விஜய். ஸோ அவர் பாண்டிச்சேரி இலக்கு 2031ல தமிழ்நாட்டில் விஜய் வர்சஸ் உதயநிதினு களத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன்.